தீமை நீக்கிடும் அருள் சக்தி பெற வேண்டும் என்பதற்குத்தான் இவ்வளவு நேரம் திரும்ப 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 சொல்வது. என்னடா சாமி திரும்ப திரும்ப சொல்ற நீங்க நினைக்கலாம். அந்த துருவ நட்சத்திரத்தின் நிலையை ஆழமாக பதிவு செய்து விட்டால் மற்ற நட்சத்திரங்கள் வெளியிடும் உணர்வினை எளிதில் நுகர்ந்து நம் உடலுக்குள்ளே தீமை வராது தடுக்கவும், நம் உடலுக்குள் அந்த ஒளிக்கட்டைகள் வரும்போது தீமை என்ற நிலையை தனக்குள் வராது தடுக்கவும் இது வரும். ஆகவே நாம் எடுக்கும் உண்மையான அந்த உணர்வை, வலுவான உணர்வை நமக்குள் உருவாக்கிவிட்டால் அது மீண்டும் அது தன்னிச்சையாக நன்மனங்களை நமக்கு கொண்டு வருவதும் தீமையிலிருந்து நம்மை விடுவிடுவதுமாக அது நம்ம செயலாக்கும். இப்ப நாம் நல்ல குணங்கள் கொண்டு பிறருடைய வேதனைகளை நாம் கேட்டறிகின்றோம். நாம் கேட்டறிந்த உணர்வை நாம் உயிர் நுகர்ந்த பின் அதே வேதனை என்ற உணர்வின் அணுக்களை உருவாக்கி விடுகின்றது. பின் அதன் உணவுக்காக அது உணர்ச்சியை உந்தும் போது அந்த வேதனை உணர்ச்சியை நமக்குள் வருகின்றது. நல்ல எண்ணங்களுக்கு நாம் செல்ல முடியவில்லை. நீங்க இப்போது தியானத்தில் உட்கார்ந்தால் இந்த மாதிரி தான் இருக்கும். அதனால இத்தகைய நிலைகள் நமக்குள் வராதபடி நமக்குள் பிரிதொண்டு நம் உடலுக்குள் வந்து நம்மை அந்த தீமை விளைவிக்கும் சக்தியாக இயங்கிடக்கூடாது. அப்படி என்றால் நாம் காலையில் எப்படி நாம் எந்த நிலையில் இருந்தாலும் ஈஸ்வரா என்று உயிரான ஈஸ்வரிடம் வேண்டி துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நான் பெற வேண்டும், என் உடல் முழுவதும் படர வேண்டும், என் உடல் உள்ள ஜீவான்மா ஜீவனுக்கள் பெற வேண்டும் என்று சிறிது நேரம் ஏங்கிவிட்டு அந்த உணர்வுகளுக்கு சக்தி ஊட்ட வேண்டும். அப்போது அந்த உணர்வுகள் வலுப்பெறும் போது நம் உடலுக்குள் தீமை புகாது பாதுகாத்துக் கொள்ளும் சக்தி வருகிறது. நான் சொல்வது லேசா இருக்கலாம், அது அனுபவத்துக்கு வருவது மிக கடினமா இருக்கு. இதை நீங்க தொடர்ந்து செய்தால் அது எளிதாகிவிடும். புதுதான் ஒருவர் தையல் மிஷினில் உட்கார்ந்தான் துணி வச்சால் கோணல் மாடலாம் போகும். பழக்கப்பட்டவர் நம்ம கூட பேசிக்கிட்டு நேராக தைச்சு விடுவார். காரணம் அந்த கை பழக்கம். அதனால் நாம் எடுத்துக்கொண்ட உணர்வின் தன்மை நமக்குள் அது தன்னிச்சையாக இயக்கும், நல்வழியும் காக்கும்.